பரமாத்மா நமக்கு ஒரு அழகான வரியை அளிக்கிறார். நிலையானவராக இருங்கள், புகழும் பழியும் இரண்டிலும் ஒரே மாதிரியாக இருங்கள், அது ஒரே விஷயமாக இருக்க வேண்டும். அப்படியென்றால் யாராவது நம்மளை பற்றி நல்லதாக பேசினால் அது யாருடைய நிலையை காட்டுகிறது? அவர்களுக்கு பரமாத்மாவுக்கு நன்றி, இவர்களுக்கும் நன்றி. நல்ல பண்புகளுள்ள ஆன்மா புகழ்ச்சியில் எப்படி இருக்க வேண்டும்? நிலையானவராக. யாராவது எதிர்மறையாக பேசினால் அது யாருடைய நிலையை காட்டுகிறது? அவருடைய நிலையை, அவர் வழியில் இருக்கிறார், அவருக்கு சிகிச்சை செய்ய வேண்டும். ஆனால் நான் அவர்களது கருத்தை ஏற்றுக்கொண்டேன். நான் சொன்னேன், அவர்கள் என்னை பற்றி இப்படி சொன்னார்கள், அவர்கள் என்னை பற்றி இப்படி சொன்னார்கள். அந்த வரியை நான் ஆரம்பித்தவுடன் அதற்கு பிறகு அவர்களது நிலை எப்படியோ அது அப்படியே இருந்தது. இப்போது யாருடைய நிலை குலைந்து விடுகிறது? இப்போது யாருடைய நிலை குலைந்து விடுகிறது? இப்போது என் நிலை குலைந்து விடுகிறது.